Hello friends, welcome to Maximus YouTube channel. ஸோ இன்னைக்கு நம்ம சேஞ்ச் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். தட் இஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருந்திருக்கும், இங்கே 2 - எக்ஸ்ன்னு இருந்திருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ப்ராப்ளம் தான். இது என்ன ஆகுனா, இது வரைக்கும் நம்ம பார்த்த சேஞ்ச் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் இதே மாதிரி அந்த எக்ஸ் ஸ்கொயர் 2 - எக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான் இதுவும். ஸோ வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ நான் லிங்க்ல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை. ஸோ மறக்காம பாருங்க. அதே மாதிரி சேஞ்ச் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்கலனாலும் பார்த்துட்டு இதை பாருங்க. அப்போ டயக்ராம் ப்ரொசீஜர்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இன்டகிரேஷன் கரெக்டானு செக் பண்ணணும். கொடுத்துருக்க இன்டகிரேஷன் கரெக்டாக எப்படி செக் பண்ணுவீங்க? இங்கே எக்ஸ், இங்கே லிமிட் வந்து எக்ஸ்ல இருக்கக்கூடாது, ஒய்ல தான் இருக்கு. அப்போ கொடுத்துருக்க ஃபார்ம் வந்து கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஃபார்ம் என்ன? I ஈக்குவல் டு இன்டரல் 0 to 1. ஸோ இன்டரல் y to 2 - y x y dx dy. ஸோ கொடுத்துருக்க லிமிட்ஸ் அப்படியே எடுத்து எழுதும். எக்ஸுக்கான லிமிட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் டு எக்ஸ் ஈக்குவல் டு 2 - y. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் ஈக்குவல் 2 - y. ஸோ ஒய்க்கான லிமிட் பாருங்க, ஒய் வந்து 0 டு ஒய் ஈக்குவல் டு 1. ஸோ திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ கொடுத்துருக்க லைனுக்கு டயக்ராம் வரையும், சரி கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு டயக்ராம் வரையும். ஸோ இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இந்த டயக்ராம்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பார்த்தீங்கன்னா இதோ இருக்கு. ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் என்ன ஆகும்? ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னா லைன் இப்படி வரும். ஸோ ஆரிஜின் வழியாக இப்படி பாஸ் ஆகுது. இது என்ன? இது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸோட வேல்யூ ஒய். அடுத்து எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டுனா எங்கே இருக்கு? ஸோ இதான் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏன்னு இருக்கு. ஸோ ஏன்னா இந்த லைன்ல ஏன்னு கட் ஆகும், 2 ஆகும். இதே லைன் தான் இங்க ஒய்ல 2 கட் ஆகும், எக்ஸ்ல 2ல கட் ஆகும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டுனா லைன் எப்படி கட் ஆகும்? ஸோ இப்படி கட் ஆகும். எக்ஸ் பிளஸ் ஒய் என்ற லைன் எப்படி கட் ஆகும்? ஸோ இப்படி கட் ஆகும். ஸோ அப்போ கொடுத்துருக்க இன்டகிரேஷனுக்கு ஸ்ட்ரிப் வரையணும். ஸோ எக்ஸ்னா எக்ஸ் டேரக்ஷன் ஸ்ட்ரிப் வரையணும். எக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஸோ இந்த லைன் ஃபர்ஸ்ட், இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ ஒய்யா இருந்தால் 2 - எக்ஸ்னு வரும், எக்ஸா இருந்தால் 2 - ஒய்னு வரும். நெக்ஸ்ட் ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் 0, ஒய் 1. ஓகே, ஒய் 1னா ஒய் எங்க இந்த லைன்ல கட் ஆகுது, இந்த பாயிண்ட்ல செக், அதாவது ஹரிசாண்டல் லைனா வரும். இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல கிராஸ் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஃபைண்ட் பண்றது என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். ஒரு ஈக்குவேஷன் என்ன? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். இன்னொரு ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ ஒய்க்கு பதிலாக எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் நாங்கள் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ 2x ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் 1னா கண்டிப்பாக என்ன ஆகிடும்? எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் ஒய்யோட வேல்யூ 1 வந்துடும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து என்ன? 1, 1, எக்ஸும் 1, ஒய்யும் 1. அப்போ ஒய் ஈக்குவல் டு 1ன்ற லைன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒய் ஈக்குவல் டு 1ன்ற லைன் வந்து இப்படி இந்த சைடு போகும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து 1, 1. இந்த பாயிண்ட் வந்து என்னது? 1, 1. இப்போ ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ல ஸ்டார்ட் பண்ணி 2 - yல முடியுது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த 2 - yல முடியுது. ஓகே, சரி. இப்போ சேஞ்ச் ஆர்டர் பண்ணணும். I ஈக்குவல் டு டபுள் இன்டர்வல் எக்ஸ் ஒய் டிஒய் டிஎக்ஸ். ஓகே, அங்கே எக்ஸ்னு தான் இங்கே என்ன பண்ணணும்? டிஒய் டிஎக்ஸ்னு மாற்றணும். ஸ்ட்ரிப்பை நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணும்போது இப்போ இந்த ஸ்ட்ரிப் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஸ்டார்ட் பண்ணுற இடமும் எண்ட் ஆகிற இடமும் இந்த ஃபுல்லாக இன்டரேட் பண்ணக்கூடிய ரீஜன் என்ன ஆகாது? மாறவே மாறாது. இந்த இதான் இன்டரேட் பண்ணக்கூடிய ரீஜன் எல்லாமே என்க்ளோஸ் ஏரியா, என்க்ளோஸ்டாக இருக்குது. இந்த இடம் மட்டும்தான். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்டரேட் பண்ணக்கூடிய ரீஜன் இதுதான். ஓகே, கவர் இந்த ஸ்ட்ரிப்பை மேலேருந்து கீழே நீங்கள் இந்த ஏரியாக்குள்ள எங்கே மூவ் பண்ணாலும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் மாறவே மாறாது. சரி, இப்போ நான் சேஞ்ச் ஆர்டர் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பை வெர்டிகலாக மாற்றணும். ஸோ ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் என்ன பண்ணணும்? வெர்டிகலாக மாற்றணும். ஸோ வெர்டிகலாக மாற்றினா என்ன ஆகுது? ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கர்வில் வரும். அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்? வேற கர்வுக்கு மாறுது. ஓகே, இதே மாதிரி ப்ராப்ளம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் 2 - எக்ஸ்னு இருக்கும். ஸோ அப்போ
இந்த இடத்துல ஸ்ட்ரிப் வரையும்போது என்ன ஆகும், இங்கே வேற லிமிட்ஸ் வரும். அப்போ இந்த இன்டகிரேஷன் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி இது ஒரு ஏரியாவும் இந்த டாட்டட் லைனுக்கு அப்புறம் இந்த ஒரு ஏரியாவும் நம்ம கன்சிடர் பண்ணி போகணும். ஸோ அதனால என்ன பண்ணணும், ப்ளஸ் டபுள் இன்டரல் எக்ஸ் ஒய் டிஒய் டிஎக்ஸ் ரெண்டா பிரிச்சுக்கணும். ஏன், நான் ஸ்ட்ரிப்பை இப்படி மூவ் பண்ண இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ல வரும். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன மாறிடும், எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் 2 லைனுக்கு மாறுது. ஸோ அப்போ லிமிட்ஸ் மாறினா நம்ம என்ன பண்ணணும், இன்டகிரேஷனை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். சரி, இப்போ இந்த ரீஜன்ல ஒய் டைரக்ஷன்ல இது எங்க ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி எங்க முடியுது, இந்த லைன்ல முடியுது. இந்த லைன்ல ஒய்யோட வேல்யூ பாத்தீங்கன்னா எக்ஸ். ஓகே, ஒய் ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி இந்த லைன்ல முடியுது. அப்போ 0 to எக்ஸ். ஓகே, 0 to எக்ஸ். ஸோ இந்த ரீஜன் எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும். அடுத்த அவுட்டர் லிமிட்னா எக்ஸோட ஆக்சிஸ்ல பார்க்கணும். இந்த கர்வ் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்ட்ல முடியுது. இது ஆரிஜின் நமக்கு தெரியும். அப்போ எக்ஸ் ஜீரோல ஸ்டார்ட் ஆகுது. இந்த டாட்டர் லைன் தான் நம்ம வேல்யூ ஏற்கனவே ஃபைண்ட் பண்ணிட்டோம், எக்ஸோட வேல்யூ 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிப்புக்கு எக்ஸ் வந்து ஒய் வந்து ஜீரோல ஸ்டார்ட் ஆகுது. எங்க முடியுது, இந்த லைன்ல முடியுது. லைன்ல முடிஞ்சா என்ன ஆகும், ஸோ ஒய் வந்து 2 மைனஸ் எக்ஸ். ஓகே, ஒய்யோட வேல்யூ 2 மைனஸ் எக்ஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் 1, இது எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் 2ன்றதுனால இந்த இடத்துலையும் 2ல தான் கட் ஆகும், இங்கேயும் 2ல தான் கட் ஆகும். நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஏன்னு கொடுத்துருப்போம். ஏன்னா இந்த லைன் வந்து என்ன ஆகும், இங்கே இந்த எக்ஸ் ஒய் ஆக்சிஸ்ல ஏன்ற நம்பர்ல கட் ஆகும், எக்ஸ் ஆக்சிஸ்ல ஏன்ற நம்பர்ல கட் ஆகும். நமக்கு ஈக்குவேஷன் 2 இருக்குன்றதுனால 2ன்ற நம்பர்ல கட் ஆகும். ஸோ அப்போ ஒய்யோட எக்ஸோட லிமிட் பார்த்தீங்கன்னா இங்கே 1ல ஸ்டார்ட் ஆகி 2ல முடியும். ஸோ 1ல ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியும், 2ல முடியும். ஸோ அப்போ இது I1 வச்சுக்கோங்க, ப்ளஸ் இது I2ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் I1 இன்டகிரேட் பண்ணுங்க. I1 ஈக்குவல் டு இன்டர்வல் 0 to 1, இன்டர்வல் 0 to x, x y dy dx. ஸோ yக்கு இன்டகிரேட் பண்ண இன்டர்வல் 0 to 1 x y ஸ்கொயர் பை 2. ஸோ லிமிட் வந்து 0 to x dx. ஓகே, ஸோ 1/2 வெளில எடுத்துடலாம். 1/2 இன்டர்வல் 0 to 1. ஸோ இந்த எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். அப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஏன் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணல, லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண 0, அதனால நான் போடல. இங்கே எக்ஸை மட்டும் சப்ஸ்டிட் பண்ண எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 0ன்னு வரும், அது போடல நான். ஸோ 1/2. ஸோ இன்டர்வல் 0 to 1 இது என்ன ஆகும், எக்ஸ் கியூப் டிஎக்ஸ். இன்டகிரேட் பண்ண ஆகும் 1/2. ஸோ இது எக்ஸ் பவர் 4/4. லிமிட் வந்து 0 to 1. ஸோ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ என்ன ஆகும், 1/2 1/4 மைனஸ் 0. ஓகே, ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன ஆகிடும், 1/8. இது என்ன வேல்யூ, I1ஓட வேல்யூ 1/8. ஸோ நெக்ஸ்ட் I2. I2 என்ன, இன்டர்வல் 1 to 2, இன்டர்வல் 0 to 2 மைனஸ் எக்ஸ், xy dy dx, xy dy dx. ஸோ y இன்டகிரேட் பண்ணா இன்டர்வல் 1 to 2 x y ஸ்கொயர் பை 2 0 to 2 minus x dx. ஸோ 2 கான்ஸ்டன்ட் 1/2 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துடலாம். ஸோ இன்டர்வல் 1/2 x 2 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் 0 ஆகிடும், அதனால இந்த இடத்துல போடல, மைனஸ் 0ன்னு வரும். ஸோ இன்டூ டிஎக்ஸ் என்ன ஆகும், 1/2 இன்டர்வல் 1 to 2. ஸோ எக்ஸ் இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்டெண்ட் பண்ணால் a ஸ்கொயர் தட் இஸ் 2 ஸ்கொயர் 4 ஆகிடும், மைனஸ் 2 இன்டூ 2x தட் இஸ் 4x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இப்போ அந்த எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1/2 இன்டர்வல் 1 to 2. ஸோ எக்ஸ் உள்ள போச்சுன்னா 4x மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப். ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்ண ஆகும் 1/2 4x ஸ்கொயர் பை 2 மைனஸ் 4x கியூப் பை 3 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4/4. ஸோ லிமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2. ஸோ இது 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 1/2. ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 ஸ்கொயர் 4, 4 into 2 8 மைனஸ் 4 into 8/3 ஆனால் 2 cube 8. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 4 power 4 16, 16/4 மைனஸ் 2
ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும் 2 4/3 ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணால் 1/4. ஸோ இது கேன்சல் ஆனால் நாங்கள் 4 ஆகிடும். ஸோ 1/2 இது பார்த்தீங்கன்னா 8 - 4 இல்லையா, 8 - 4 அது சாரி இது +4 இங்கே. ஓகே, இங்கே போட்டிங்கன்னா நாங்கள் 4 4 இங்கே ப்ளஸ். ஸோ 8 + 4 12 - 32/3 மைனஸ் இங்கே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது 12 தான் எல்சிஎம். ஸோ இங்கே 24 வரும். மைனஸ் இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16, இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3. ஏன்னா எல்சிஎம் 12ன்றதுனால இங்கே 12 வர என்ன பண்ணும், மல்டிப்ளை டிவைட் பை 4 மல்டிப்ளை டிவைட் பை 3 which is equal to 1/2. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆகும் 36 - 32/3 மைனஸ். ஸோ 24 + 3 எவ்வளோ ஆகும் 27. 27 - 16 எவ்வளோ 11/12. 11/12. ஸோ இது 4/3ன்னு வந்துடும். என்ன ஆகிடும் 1/2 இது என்ன ஆகிடும் 4/3 - 11/12. அப்போ 1/2 இதுக்கு எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 12. இங்கே 12 வந்து மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 - 11. இப்போ 1/12 வெளில ஆல்ரெடி என்ன இருக்குது 2ன்னு இருக்குது. சாரி இங்கே 4ஆல் மல்டிப்ளை. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 1/2 இங்கே என்ன ஆகிடும் 12. இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், மேலே கீழே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16 - 11. அப்போ 1/2 5/12 என்ன ஆகிடும் 5/24. அப்போ I = I1 + I2. ஸோ which is equal to I1 வேல்யூ 1/8 + 5/24. 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் 3 + 5. ஏன்னா எல்சிஎம் 24 இல்லையா, 24 என்ன பண்ணணும் மேலே கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8/24 கேன்சல் பண்ண என்ன ஆகும் 1/3. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். தேங்க்யூ.